வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதை தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதில் மார்னிங் வந்து டெலிகிராம் லிங்க்கில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால முடிஞ்சால் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடுக்கும் கூட யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது புதுசாக இருந்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, பிகினர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி இருக்கு, புதியவர்களுக்காகன்னு. இதில் இருக்கக்கூடிய வீடியோ ஒரு 13 வீடியோ இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இதில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கேன்னு புரியும். அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு அப்டேட் நான் கொடுக்குற அப்டேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள், இதுவே போதுமானது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நிஃப்டி நேற்று க்ளோஸ் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தான். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு வரைக்கும் ஓப்பன் ஆனோன்னா மேலே வந்துட்டு கீழே இந்த சப்போர்ட் உடச்சி அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அப்படியே மேலே வந்து இந்த காலையில் ஐ வச்சா பாருங்க அது வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு அகைன் சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். இதை ஆல்ரெடி வந்து நான் டெலிகிராம் லிங்க்லேயே சொல்லியிருப்பேன். நான் டெலிகிராம் லிங்க்லேயே வந்து உங்களுக்கு இது எல்லாம் கொடுத்துருப்பேன், இந்த அப்டேட் கொடுத்துருப்பேன். காலையிலேயே வந்து மார்க்கெட்டுடைய மேலே கீழே எல்லாமே லெவல் கொடுத்துருப்பேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங்லேருந்து அப்டேட் இருக்கும். ரைட், இது பாருங்க, இது காலையிலேயே வந்து நான் இந்த அப்டேட் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு சப்போர்ட்டுமே ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் நேற்றுங்க முடிஞ்சதுனால கீழே ஒன்று மேலே கொடுத்துருப்பேன். இப்போ இதுவே தான் மறுபடியும் நடந்திருக்கு. 5 மினிட்ஸ்லேயும் கொடுத்துருக்கும் பாருங்க. இன்னைக்கு வந்து 91 பாயிண்ட் மைனஸில் நிஃப்டி ஓப்பன் ஆனோன்னா 25,150 கால் புட் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா லைவ் அப்டேட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இது பாருங்கள், முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா லோவே உடச்சிட்டு வர்றதுனால இன்னும் செல் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு கொடுத்துருப்பேன். இன்றைக்கி இங்கே ஹை வச்சுட்டு எகைன் வந்து லோ உடச்சிருக்கான். அப்போது எகைன் வந்து நம்மளுக்கு இதுதான் லெவலாக இருக்கும். அந்த லெவல் வரைக்கும் வந்து திரும்பும் அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன் முன்னாடியே. அது அங்கே தான் வந்து திரும்பியிருக்கா மார்க்கெட்டு. பாருங்க, முன்னாடி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் வந்தால் மார்க்கெட் திரும்பும், ரிவர்ஸ் ஆகும்னு கொடுத்துருக்கேன். அது பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் காலையில் வச்ச ஐ லெவல் அதை தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே லைன் போட்டு கொடுத்துருக்கேன், இங்கே வந்தால் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத. அந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் பண்ண ட்ரேடு கூட இங்கே நோட் பண்ணியிருப்பேன். 1.5க்கு 1.10 க்ளோஸ் பண்ணியிருப்பேன். 150க்கு வாங்கி 175 க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் வந்தால் வெளியே வந்து பழகிக்கணும். அதே மாதிரி தான் கீழே வந்திருக்கேன் பார்த்தீங்களா, கொடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ், அழகாக ரிவர்ஸ் வந்திருக்கான். இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே தான். பார்த்தீங்கன்னா நான் 149 ரூபா 50 பைசாவுக்கு எடுத்தேன். இந்த பாயிண்டில் எக்ஸாக்ட் லோ பாயிண்டில் தான் நான் பிக் பண்ணேன். நான் ஒரு 175 வரும்போது இந்த இடத்துல வெளியே வந்தாச்சு. நான் இந்த லெவலை வச்சுட்டு வெளியே வந்திருப்பேன். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கான், அதை தாண்டியும் போயிருக்கான். பட் வந்து நம்ம அந்த லெவல் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி எக்ஸாக்ட் லெவலில் பிடிச்சி பழகணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த பதிவு கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிஃப்டி வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவருக்கு வந்து ஆல்ரெடி இந்த 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்னிங்கே கொடுத்து வச்சுருந்தேன், டெலிகிராம்லேயே கொடுத்துருந்தேன்.
அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிளேஸ் வந்து இந்த பிளேஸ். இந்த பிளேஸில் ஓப்பன் ஆனால், அதாவது இந்த லெவல்லேருந்து மேலே போனால், மேலே போனால் எது வரைக்கும் போகணும், போனால் பை ட்ரெண்டுக்கு மாறணும்னா இது வரைக்கும் வரணும். அப்போ தான் பை ட்ரெண்டு மாற முடியும். அவன் என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் தூரம் தான் ட்ரை பண்ணான், முடியல, கீழே விட்டான். கீழே விட்டான். ஃபஸ்ட்டு சப்போர்ட் உடச்சி செகண்ட் சப்போர்ட், இது ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருந்த லெவலு. இந்த லெவலுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ், அப்படியே திருப்பிட்டு கொண்டு வந்துட்டான். இங்கே எப்படி போயிருக்கா, ஸ்டெப் வச்சு போயிருக்கா. அப்போ நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு லெவலையுமே வந்து ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். கீழே வந்தால் இது வரைக்கும் வந்து திரும்பணும் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். பாருங்க, கரெக்டாக இந்த ஹை பாயிண்ட்டை தான் தொட்டுட்டு திரும்பியிருக்கா மார்க்கெட்டு. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனவன் அகெயின் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாக்குள்ளேயே வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கான். அப்போ 5 மினிட்ஸ்ல இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். அப்போ இதைத்தான் நம்ம பார்க்கணும். காலையில் வந்து இங்கே கால் ஆப்ஷன் எடுத்திருந்தா ஒன்று 10-20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இது வரைக்கும் போனது 10-20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். பட் வந்து இது வரைக்கும் போகணும். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தா செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது கீழே அழகாக வந்து மறுபடியும் வந்து இதே ரேஞ்சை தொட்டுட்டு மறுபடியும் கீழே திரும்பி நின்றுருக்கான். இப்போ மார்க்கெட் பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆக வரைக்கும் பை ட்ரெண்ட் வரலன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து இன்னும் கண்டினியூட்டி செல் ட்ரெண்டில் தான் இருக்கான். நாளைக்கு வந்து இது போய் உடைச்சாடினாவே பை ட்ரெண்டுக்கு போயிடுவான்னு தான் அர்த்தம். ஏன்னா இதான் லெவல், அடுத்த லெவல் இது. இந்த லெவல் உடைச்சிட்டானாவே பை ட்ரெண்டுக்கு போயிடுவான்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஒவ்வொரு இடத்துக்கு போகிற இடத்துலலாம் நம்ம செல் பண்ண முடியும்னா பண்ணலாம். கரெக்டான லெவல் பார்த்து ஒரு செல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். பை ட்ரெண்டுக்கு வரும் போதே இந்த ஹையை உடைச்சிட்டு போயிட்டு இருக்கா அப்படிங்கும் போதே நம்ம வந்து பைக்கு மாற முடியும். இங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு, நல்லா இங்கேருந்து கீழே வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் வச்சுருக்காங்க போது இங்கேருந்து ரிவேர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இங்கே கால் ஆப்ஷன் போடலாம்னா போகலாம். இப்போ இவ்வளோதான் மார்க்கெட்டுன்னு சப்போர்ட்டு, அதை விட்டால் ரெசிஸ்டன்ஸ் விட்டால் சப்போர்ட், இதே தான் மாற்றி மாற்றி நடந்திருக்குது. அது அந்த லெவல் நம்ம வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறங்க போது மார்க்கெட் ரன் ஆகும்போது இந்த லெவலெல்லாம் ட்ராக் பண்ணி பழகிக்கணும். இந்த லெவலெல்லாம் ட்ராக் பண்ணி பழகினா தான் எங்கே வந்தால் மார்க்கெட் அகைன் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது நீங்கள் வந்து காலையில் மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவலுக்கு வந்தால் திரும்பான்னு தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இன்ட்ராடேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். 5 மினிட்ஸில் எங்கே போகுது மார்க்கெட், என்ன நடக்குதுங்கிறத இதை வச்சு தான் நம்ம ட்ராக் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸோட லெவல்ஸ் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வரும். இதே வந்து ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதாவது 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் கீழே போய் முடிஞ்ச மாதிரி காட்டிகிட்டு இருக்கான். அதாவது இந்த லெவலுக்கு கீழே வந்த மாதிரி காட்டுறான் இல்லைங்களா? ஆனால் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே வச்சுருப்பான். இங்கே இதே இடத்துல உட்காந்து திரும்பி ஓடியிருப்பான். இது எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்க சொல்கிறோம். ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணதான். இதில் வந்து பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போயிட்டு சப்போர்ட் மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கே வந்து நின்றுருக்கான். இதை 5 மினிட்ஸில் பாருங்க. நம்ம ஃபியூச்சர் அண்டு ஸ்பாட்டை வைக்கும்போது இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பனான ப்ளஸ்ஸே சப்போர்ட்டுக்குள்ளே. ஃபியூச்சரில் வந்து ஓப்பனான ப்ளஸ் சப்போர்ட்டுக்குள்ளே கிடையாது. ஆனால் இங்கே ஃபியூச்சரை வந்து சப்போர்ட்டுக்குள்ளேங்கும் போது மேலே போகும்னு தெரிஞ்சுக்கலாம். மேலே இது வரைக்கும் இதை பிரேக் பண்ணணும். ஆனால் மார்க்கெட் அதுக்கு முடியல, கீழே வந்துட்டு இங்கே இந்த சப்போர்ட்டை உடச்சி க்ளோஸ் பண்ணியிருக்கான். மேலே வர்றோம் பாருங்க, இந்த ரேஞ்சு தான் பிக் பண்ணுறானுங்க. அப்போ கீழே வர்றோம் பாருங்க, அடுத்து இது வரைக்கும் வருவான். இங்கிருந்து போகிற பாயிண்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க. இப்படி போகுது, மேலே வச்சு கீழே வந்து மறுபடியும் மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் கீழே வருது. அப்போது நம்மளுக்கு எங்கெங்கே பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஒன்று, அடுத்த சப்போர்ட் இந்த பாயிண்ட், அப்படி தான் வைக்கணும். இப்போ அது என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த இந்த சப்போர்ட்டில் தான் நின்றுருக்கா மார்க்கெட்டு. புரிஞ்சுங்களா? மேலே போயிட்டு கீழே வர்றது இப்போ நம்ம இப்படி பார்க்கணும். இந்த மாதிரி மூவ் ஆகுறதையும் பார்க்கணும். அப்போ தான் வந்து எங்கே திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ கரெக்டாக இங்கே வந்து அவன் ரிவேர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரிவேர்ஸ் ஆகிறானா அல்லது அங்கேயே நின்றுருக்கான், அவ்வளோதான். பை ட்ரெண்டுக்கு போயிட்டானா, பை ட்ரெண்டுக்கு இன்னும் போகவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் பண்ண மாதிரி தான் காட்டுறான். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நீ அப்சைடு மூவ்மெண்ட் தான், பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் காட்டுறான் இங்கே. இவ்வளவுதாங்க. சிம்பிளாக இப்படி பழகுனீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். சும்மா போட்டு அது இதுன்னெல்லாம் பண்ணிட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாங்க. அழகாக ட்ராவல் பண்ணி பழகுங்க இது கூட. அவ்வளோதான். மார்க்கெட்டில் இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸு. இந்த பாயிண்ட்டுகளை பிடிச்சி பழகிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும்.
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன்லேயே நல்லா ப்ராப்பராக கொடுத்துருப்போம் இன்னைக்கு பாயிண்ட்ஸு. ஆப்ஷன். ஓகே, புட் ஆப்ஷன் கூட செக் பண்ணுவோமே. இது புட் ஆப்ஷனா, இது கால் ஆப்ஷன். இது புட் ஆப்ஷன் வச்சுப்போம். அது ரன் ஆகும்போது 25,300 புட்டு. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி இதுதான் எடுத்திருந்தேன். காலையிலே வேற ஒன்று போயிட்டு வந்துட்டு இதை எடுத்திருந்தேன். இது பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்து இந்த ரேஞ்சு தான். நான் இந்த ரேஞ்சுக்கு தான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். கரெக்டாக 149 ரூபாய்க்கு 50 பைசாக்கு எடுத்து 175 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அது பாருங்கள் மார்னிங்லேருந்து ரன் ஆனதுக்கு நீங்கள் இப்போ செக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தெரியும். இதுதான் மார்னிங் ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில். அந்த லோ வச்சுருக்கான். அந்த லோவே பர்ஃபெக்டாக டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். இங்கே பாருங்கள் 145 ரூபா 150 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா மேலே 250 ரூபா போயிருக்கான். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட். இவ்வளோதாங்க. இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பழகிக்க, எளிமையாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் மறுபடியும் பார்ப்போம்.